யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மகி பஷ்யதி. அதாவது யோமாம் பஷ்யதி சர்வத்ர, அனைத்து விஷயங்களிலும் என்னை யார் காண்கிறாரோ, சர்வம் ச மகி பஷ்யதி, என்னை பார்ப்பது மூலமாக அனைத்து விஷயங்களையும் யார் காண்கிறாளோ. இந்த ரெண்டு விஷயத்தையும் அழகாக சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அதாவது முதல் விஷயமாக அனைத்து விஷயங்களிலும், அனைத்து வஸ்துக்கள், அனைத்து பொருட்களிலும் அந்த இறைவன் மட்டுமே பார்க்கிறது. இரண்டாவது, அந்த இறைவனுக்குள்ளதான் அனைத்து பொருட்களும் இருக்கு என்பதை பார்ப்பது. இந்த ரெண்டு விஷயங்கள்ல ரெண்டாவது விஷயமான இறைவனுக்குள்ளதான் அனைத்துமே இருக்கிறது என்று பார்ப்பதற்கு அழகான சுவையான ஒரு விஷயம் அந்த கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கு என்று நம்ம முன்பு ஒரு வாட்டி பார்த்துருக்கோம். அதாவது கிருஷ்ணர் தன்னோட நண்பர்களோடு சேர்ந்து விளையாடின்னு இருக்கார். அவன் நண்பர்களோடு சேர்ந்து விளையாடிட்டு இருக்கும்போது இந்த கிருஷ்ணர் சின்ன பையனாக சிறுவனாக இருக்கும்போது கீழே இருக்கிற மண்ணை அப்படியே எடுத்து ஒரு உருண்டையாக உருட்டி அதை வாய்க்குள்ள போட்டுடுறாராம். இப்படி இவர் மண்ணை உண்டு விட்டார் என்பதை அந்த சிறுவர்கள் எல்லாருமே பார்த்துட்டு யசோதை கிட்ட போய் சொல்லலாம் என்று போறார். யசோதை கிருஷ்ணரின் தாயாராக இருந்தவர். அதனால் யசோதை கிட்ட சொல்லலாம் என்று நம்ம கிருஷ்ணரின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போய் சொல்லும்போது அந்த யசோதை கிருஷ்ணரை கூப்பிட்டு நீ மண்ணை சாப்பிட்டியா என்று கேட்கிறாளாம். யசோதை இல்லையம்மா நான் சாப்பிடவே இல்லை என்று சொல்றாராம் கிருஷ்ணர். அப்படி என்றால் வாயை திறந்து காட்டு என்று சொன்னாராம் நம்மளோட யசோதை. அப்போ கிருஷ்ணர் தன்னோட வாயை திறந்து காட்டினால் அந்த வாயில் ஒன்று மண் இருந்திருக்கணும், இல்லை இல்லாமல் இருந்திருக்கணும். ஆனால் யசோதை பார்த்தது அந்த ஒரு வாய், அந்த சிறுவனின் அந்த கிருஷ்ணரின் அந்த ஒரு வாயில் இந்த முழு பிரபஞ்சத்தையுமே அந்த சராசரத்தையுமே பார்த்தாலும் நம்மளோட யசோதை. இப்படி அனைத்துமே அந்த இறைவனுக்குள்ள தான் இருக்கிறது என்று அந்த ஒரு இடத்தில் இந்த ஒரு நிகழ்விலிருந்து நம்மளுக்கு உணர்த்துறாராம் கிருஷ்ணன். அதனால் அனைத்து விஷயங்களும் இறைவனை பார்ப்பவர், இறைவனுக்குள்ளதான் அனைத்து விஷயங்களும் இருக்கு என்பதை உணர்கிறவர். சர்வம் யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மகி பஷ்யதி. இப்படி இருக்கும் நபர் தஸ்யாகம் ந பிரணஷ்யாமி சச்சமேன பிரணஷ்யதி. இப்படி இருக்கும் நபருக்கு நான் தென்படாமல் போவதில்லை, இப்பேற்பட்ட நபர் எனக்கு தென்படாமல் போவதில்லை என்று சொல்றாராம் கிருஷ்ணர். இதற்கு என்ன பொருள் என்றால், இந்த ஒரு நபர் எவ்வளவுதான் நினைத்தாலும் இறைவனை அந்த நபரிடமிருந்து மறைக்க முடியாதாம். அதே நேரத்தில் அந்த இறைவனும் இந்த நபரை நினைத்து கொண்டே இருப்பதால், இந்த நபரின் சிந்தனையிலே இருப்பதால் அந்த ஒரு இறைவனிடமிருந்து இந்த நபரின் அந்த உருவத்தை எடுக்கவும் முடியாது என்று அழகாக சொல்றார். மொத்தத்தில் சொல்ல போனா அந்த நபர் ஒரு பக்தனாக இறைவனின் சிந்தனையில இருக்கிறார். இப்படி அந்த இறைவன் அந்த நபர் என்னோட பக்தன் என்று அவரின் சிந்தனையில இருக்கிறார். அதனால் பரஸ்பரமாக இவர் அவரின் சிந்தனையில இருக்கிறார், அந்த இறைவன் இந்த நபரின் சிந்தனையில இருக்கிறார். அதனால் எப்பொழுதும் இந்த நபருக்கு அந்த இறைவன் மறக்க மாட்டார், அந்த இறைவனுக்கு இந்த பக்தன் மறக்கவே மாட்டான் என்று சொல்றார் இந்த இடத்தில். அதனால் இந்த ஒரு தியான யோகத்தை பின்பற்றினால், ஆசைகளை புலன்களை அடக்கி அந்த தியானத்தை செய்து பகவான் சிந்தனையிலே இருந்தோம் என்றால், இதிலே நமக்கு கிடைக்கும் பலன் என்ன என்றால், நாம் அந்த இறைவனை நினைத்து கொண்டே இருப்பது போலவே அந்த இறைவன் நம்மை நினைத்து கொண்டே இருப்பார். அப்படி அந்த இறைவனின் நினைவுக்குள்ள அந்த சிந்தனைக்குள்ள நம்ம போய்விட்டோம் என்றால் அதுவே நமக்கு பேரானந்தத்தை அளிக்கும், மோட்ச முக்தி பெறுவதற்கு தகுதியுடைய யுக்தாத்மாவாக நம்மளை மாற்றும் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர்.